Exercise 1.2ல செகண்ட்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தான் பார்க்க போறோம். Find the rank of the matrix by row reduction method அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த given மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஏன்னு எடுத்துக்கோங்க. let a is equal to அங்க கொடுத்திருக்க அந்த மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம 0 ஆக்க ட்ரை பண்ணணும். ஓகே, அது 0 ஆக்க ட்ரை பண்றதுக்கு நம்ம என்னென்ன ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ரோ அடிஷனோ இல்ல சப்ட்ராக்ஷனோ என்ன பண்ணணுங்கிறது தான் நம்ம என்ன செய்யறோம் இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. அப்ப இந்த ரோ 3ல இருக்கு இல்லையா இந்த நம்பரு, அது 0 ஆகணும்னா நம்ம என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இப்ப 5ன்னு இருக்கு. நம்ம இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா அதோட ஏதோ 5 மல்டிப்ளை பண்ணி என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மல்டிப்ளை பண்ணி மைனஸோ இல்ல அடிஷனோ பண்ணி அதை என்ன செய்யணும் 0வா கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பாருங்க இதுல 5 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், இந்த ரோ 1ங்கிறத 5ஆல மல்டிப்ளை பண்ணி இதோட மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணா என்ன ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும். அதே மாதிரி என்ன செய்யலாம், செகண்ட் ரோ எடுத்துக்கங்க, 2ன்னு இருக்கு இல்லையா, இத ஃபர்ஸ்ட் ரோவோட என்ன செய்யணும் 2ஆல மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன கிடைச்சிரும், இந்த டேர்மும் 0ன்னு கிடைச்சிரும். பாக்கலாமா எப்படின்னு? இப்ப இந்த ரோ 2 எடுத்துங்க. ரோ 2 என்ன செய்யலாம் அப்படின்னா, ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 2 டைம்ஸ் ரோ R1. அந்த ஆபரேஷன் செஞ்சீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த டேர்ம் 0 ஆயிடும். அதே மாதிரி ரோ 3க்கு என்ன செய்வீங்க, ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 R3 மைனஸ் 5 டைம்ஸ் R1. ஓகேவா? இப்ப என்ன செய்ய போறோம், இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோவை எந்த சேஞ்சஸ்மே இல்லாம என்ன செஞ்சுக்கணும், அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். எழுதிட்டு இப்ப பாருங்க R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் 2 R1 இருக்கா, அப்ப R2 அப்படியே எழுதி 2 மைனஸ் 1 3 4. அடுத்தது என்ன செஞ்சிருக்கோம், மைனஸ் 2 டைம்ஸ் R1. இந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா அதை அப்படியே மைனஸ் 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் 6. இப்ப இத ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது 0, இது என்ன ஆயிடும் மைனஸ் 3, இது 1, இது மைனஸ் 2. இப்ப இதுதான் நம்ம புது R2. இந்த R2ஓட வேல்யூவை அப்படியே எடுத்து என்ன செஞ்சீங்க இதுல எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க R3 இம்ப்ளைஸ் என்னது, R3 மைனஸ் 5 டைம்ஸ் R1. அப்ப R3 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா, அப்படியே நம்பர்ஸ் R3ல இருக்கிறத அப்படியே எழுதிட்டு அடுத்தது என்ன செய்யணும், R1 மைனஸ் டைம்ஸ் 5ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரோ இருக்கு இல்லையா அதை அப்படியே மைனஸ் 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 15. ஓகேவா? இப்ப ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிக்கோங்க. 0 மைனஸ் 6 2 மைனஸ் 4. இது அப்படியே எடுத்து கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம், அந்த R3ல புது R3 மாத்தி எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல இப்ப என்ன செய்யணும், இந்த வேல்யூவை நம்ம 0 ஆகணும். ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல உள்ள நம்பர்ஸை நம்ம 0 ஆக்க ட்ரை பண்ணணும். இப்ப என்ன செய்யணும், இந்த R3 நம்ம மறுபடியும் R1ஓட எல்லாம் நம்ம மல்டிப்ளேவோ மைனஸோ பண்ண முடியாது. அப்படி பண்ணா என்ன ஆயிடும், இந்த 0 வந்து நம்பரா மாறிடும். அதனால என்ன செய்யணும், நம்ம R2ஓட தான் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுதான்னு பாக்கணும். அப்ப இங்க என்ன இருக்கு, மைனஸ் 6 இருக்கு இல்லையா, அப்ப 3ஓட 2 மல்டிப்ளை பண்ணா என்னது 6. அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன செஞ்சுக்கலாம், 2ஆல மல்டிப்ளை பண்ணி இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைச்சிடும், இந்த டேர்ம் நம்மளுக்கு 0 ஆகிடும். சோ இப்ப நம்ம என்ன செய்யலாம், R3 நம்ம எப்படி மாத்திக்கலாம், R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் 2 R2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப R1ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது, R2லயும் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதனால அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது என்ன செஞ்சுக்கணும், இந்த R3 மட்டும் என்ன செஞ்சுக்கணும், R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் அப்படின்னா என்ன செஞ்சுக்கணும், 0 மைனஸ் 6 2 மைனஸ் 4ன்னு அப்படியே இந்த R3 அப்படியே எழுதிட்டு R2 மட்டும் என்ன செஞ்சுக்கணும், மைனஸ் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன ஆயிடும், 0 6 மைனஸ் 2 4. ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும், எல்லாத்தையும் திருப்பி ஆட் பண்ணுங்க, எல்லா டேர்ம்ஸுமே என்ன ஆயிடும் 0ன்னு ஆகிடும். 0 0 0. இப்ப ஃபைனலா இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிருச்சா, இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். அப்ப இங்க 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. அப்ப அதனால நம்மளோட ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னது 2.